தமிழ்நாட்டுல இந்த பைத்தியங்களோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த சரண் ஜெயராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவர் டிவிகேக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ அவங்கள வந்து தரைகுறைவா பேசுறது, தொடப்ப கட்டன்றது, பொம்பளை அப்படின்னு சொல்லி பேசுறது, இதனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில அவர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. இவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சது போல. என்னமோ 8000 கோடி ரூபாய்க்கு ஃபிளைட்டு கிடைச்ச மாதிரி பெரிய சாதனை பண்ணிட்டாங்களா. வந்து தெருவில் இறங்கி என்னமோ ஒரு ஸ்டெப்பு போடுறாங்களா. இந்த மாதிரி போட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல போறவங்க வரவெல்லாம் என்னடா இது, இந்த பைத்தியக்காரங்களை வெளியே சுத்த விட்டுட்டாங்க, நம்ம நிலமெல்லாம் அவ்வளவுதான் போலயே அப்படின்னு பயந்து ஓடக்கூடிய அந்த நிலை வந்து வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் நேற்று பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபுல்லா வைரல். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து பிற மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? அட பாவீங்களா, இவனுங்க தான் உங்களுடைய அரசியல் எதிரியா? இவங்கள வச்சுதான் நீங்க எல்லாம் எதிர்கட்சி அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? விளங்குண்டா இந்த ஸ்டேட்டு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஜூலி அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கக்குள்ள இந்த சமயத்துல இன்னொரு பக்கம் நம்மளுடைய கமலஹாசன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு. அதுல டிவிகே கவர்மெண்ட்டை பத்தியோ பேசல. ஏன்னா அது ஒரு கல்லூரி நிகழ்ச்சி. ஆனா இருந்தாலும் டிவிகேவை இழுத்து பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த அங்க வந்து பேசியிருக்காரு. ஒரு ஹிடன் அஜெண்டாவோட அந்த பேச்சு வந்து பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் அந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பல்லை இழித்த தருணம் அப்படின்ற மாதிரி அண்ணன், நம்மளுடைய சீமான் அண்ணன் எதார்ச்சியா போய் பார்த்தாராம் எம்கே ஸ்டாலினா ஒரு கல்யாணத்துல. திருப்பியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதார்ச்சியா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போயிட்டு பார்த்திருக்காங்க. எதார்ச்சியா பல விஷயங்கள்லாம் நடக்குது. எதார்ச்சியா புது கார் வருது. எதார்ச்சியா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதார்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ரௌடு கொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ஜி டிஎம்கேல சில கூட்டங்கள் வந்து இருக்கு. இன்னொரு கூட்டமும் ஜென்ஜி டிஎம்கேல ஒரு பிரிவு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் கீழே ரெண்டா பிரியும். அந்த மாதிரிதான் இந்த வானவில் டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காங்க போல. அவங்க நேற்று ஒரு அட்ராசிட்டியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சரண் ஜெயராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களை, மற்றவங்கள எல்லாரையும் வந்து கலாச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தரைகுறைவான வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி பேசினாலுமே அவங்க போட்டோ வந்து போடக்கூடாது. ஸ்டிச் இன்கமிங் அப்படின்னு போட்டு டேக் தான் போட்டோம் அக்காவுக்கு. அக்கா தெரிச்சுன்னு ஓடிச்சு பிளாக் பண்ணி. பேச்சு மயிறு வேற. அந்த போட்டோவை போட்டு அந்த பெண்களை பத்தி தொடப்ப கட்டுன்னு சொல்றது, பொம்பளைன்னு சொல்றது, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. தொடர்ந்து இது வந்து ஒரு இஷ்யூவாவே போய்கிட்டு இருந்தது. உடனே இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் போயிட்டு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் உடனடியாக கைது பண்ணி விசாரிக்கணும், எங்களை பத்திலாம் அந்த மாதிரி தரையுறவா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நிக்காதுன்னு வைங்களேன். இதெல்லாம் அசால்ட்டா உடைச்சிட்டு வெளியிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அங்கங்க கொலை பண்ணவன் கற்பழிச்சவனே வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கேஸ்லாம் கண்டிப்பா நிக்காது. ஸோ அப்படிதான் இந்த கேஸுக்கு ஒரு வார்ன் பண்ணி ஜாமீனோ ஏதோ பெயிலோ வந்து கொடுத்துட்டாங்க போல. அவ்வளவுதான். இது பொறுக்கல. வெளியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய என்னமோ கச்சத்தீவை மீட்டெடுத்த மாதிரி பெரிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு போயிட்டு உள்ள பார்த்தாக்கா இவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆடா பாவீங்களா, நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. பிரைசஸ்லாம், கமோடிட்டியோட பிரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவனுங்க பாருங்களேன் எந்த விஷயத்துக்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேனா யாருன்னு தெரியுமா? டேய், நாங்க எதிர்கட்சியா இருந்து நீ இது வரைக்கும் பார்க்கலையே, இனிமேட்டு பாப்படா அப்படின்ட்டு ஃபயர் விட்டு நேற்று ஃபுல்லா அந்த ரீல் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. உண்மையாலுமே இந்த கவர்மெண்ட்டை பார்த்து நான் கேட்கிறேன், இவங்க எல்லாம் எதுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு மனநல காப்பத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாம் இந்த மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் தரப்போகுது இந்த கவர்மெண்ட் அப்படின்றது சத்தியமா தெரியல. அந்த மாதிரிதான் ஒரு பைத்தியம் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சார் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி.
ஓவரா மூவ்மெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். இதுல நம்மளுடைய ஜூலி அவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஆஜராயிடுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னதான் நம்மளுக்கு டிஎம்கேவை இன்னைக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாலும் அது என்ன மாதிரியான ஒரு கட்சி, என்ன மாதிரியான அறிஞர்கள்லாம் இருந்த ஒரு கட்சி எல்லாம் இன்னைக்கு இந்த ஜூலி மாதிரி ஆட்கள்லாம் லீட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த பீஸை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கிரிஞ்சித்தனமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மட்டமான ஒரு வாய்ஸ்ல வந்து பேசுது பாருங்களேன். அதை தான் கொஞ்சம் கூட வந்து நம்மளால பொறுத்துக்கவே முடியல. வந்து கத்திட்டு கிடக்கு எல்லா இடத்துலயும். தயவு செய்து நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, அதை மட்டும் கூட்டு வராதீங்கடா அப்படின்னு காலில் விடக்கூடிய அந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டுருவாங்க போல. அந்த மாதிரிதான் இவனுங்க அந்த காமெடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்துல ஜாமீன் வாங்கிட்டாங்களாமா. ஆனா அங்க இவங்களோட கட்சியில முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஏவா வேலு, அவர் போயிட்டு சிங்கப்பூர்ல அட்மிட் ஆயிருக்காரு போல. எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு கிட்னில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏன் இந்த இவ்வளவு பெரிய நாட்டுல எல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லையா, சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிருக்கு போயிருக்காரு போல. இன்னொரு பக்கம் இந்த செந்தில் பாலாஜிய தீவிரமா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க இருக்கீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு சேஞ்சு கிடைக்குமா, அதுக்காக தான் சார் உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், அது 10 ரூபாய்க்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க மட்டும் எங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் மீதும் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான MK ஸ்டாலின் அவரு லண்டன் ஜெர்மனின்னு சொல்லிட்டு ஜாலியா லைஃபை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை குறிச்சுதான் ஆதவர்ஜுனாவும் பேசியிருந்தாரு. நீங்க பர்மனண்டாவே லண்டன்ல வந்து செட்டில் ஆயிடுங்களேன், ஏன்னா இனிமேட்டு இங்க வர வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து இருக்காது, நீங்க அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சின்னவர், அதான் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்காரு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு அட்டன் பண்ணியிருக்காரு, திமுக நிர்வாகிகளுடைய திருமணத்தை. அங்க வழக்கம் போல ஒப்பாரிகளை தான் வைப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த சோஃபா மாடல் சொல்லிட்டு திருப்பியும் பேசி வச்சிருக்காருன்னு வைங்களேன். அது புது விஷயம் கிடையாது. சீமான பார்த்திருக்காரு அந்த திருமணத்துல. பாருங்க, எதார்ச்சியா MK ஸ்டாலினா சீமான் அவர்கள் வந்து ஒரு முன்னாடி ஒரு திருமணம் நடந்தது, அதுல வந்து பார்த்திருந்தாரு. இப்ப திருப்பியும் எதார்ச்சியா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினா பார்த்திருக்காரு அந்த திருமணத்துல. இங்க இருக்கக்கூடிய தம்பிகளை நினைச்சாதான் நம்மளுக்கு பாவமா இருக்கு. ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியம்டா, திராவிடத்திற்கு அஞ்சாத ஒரு அரசியல் கட்சிடா, எத்தனை தடவை தான் முட்டு கொடுக்கறது? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து கேஷுவலா இவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்களா, இவங்களை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, அது ஒரு அரசியல் நாகரிகம் கருதிதான் இந்த மாதிரி மீட் பண்றாங்க, அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான டீலிங்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதா? இப்ப இடைத்தேர்தல் வரப்போது, மறுபடியும் அண்ணன் வந்து ஒரு 4 டம்மி கேண்டிடேட்டை நிறுத்த போறாங்க. அதற்கு சில சன்மானங்களையும் மற்ற கட்சியில இருந்து வாங்குவாங்க. அதுதான் எலெக்ஷன் திரள் நிதி ரிப்பீட், எலெக்ஷன் திரள் நிதி ரிப்பீட். இப்படியே தான் வந்து அண்ணனுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. இங்க யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ இல்லையோ, நம்மளுடைய சீமானனுடைய வாழ்க்கையில அமோகமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. புது கார் வருது, அண்ணன் இப்ப ஜிம்ல போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவர் ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த பேட்டி கொடுக்கறத வந்து நிறுத்திருக்காரு. ஏன்னா காலையில ஒரு பேட்டி, சாயங்காலம் ஒரு பேட்டி, வாரத்துக்கு 4 மேடை பேச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்காரு. உண்மையாலுமே நீங்க எது மாற்றம் பண்ணாலும் பண்ணுங்க, இந்த மாற்றத்துல கொஞ்சம் நிலைச்சே இருங்க. ஏன்னா அதை கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன்டா. அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். இன்னொரு பக்கம் அவருடைய கட்சியை அடமானம் வச்சிருக்கக்கூடிய கமலஹாசன், சாரி அவருடைய கட்சியை டிஎம்கேல கொண்டு போயிட்டு சேர்த்த நம்மளுடைய கமலஹாசன் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு போல. அங்க சில விஷயங்களை வந்து மறுபடியும் எப்படி அவர் வந்து புரியாம ட்விட் போடுவாரோ அதே மாதிரிதான் அவருடைய பேச்சும் இருக்கும். புரியாத சில விஷயங்களை பேசி வச்சிருக்காரு. அதை ஒரு பக்கம் தள்ளுவோம்.
இருந்தாலும் ஒரு கல்லீரு நிகழ்ச்சி இல்லையா, அங்க போயிட்டு ஒரு கட்சி சார்ந்த விஷயங்களை வந்து பேச முடியாது. அதனால மறைமுகமா தானே பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ஆக உங்களுக்கு நல்ல அரசியல்வாதி யாரு, மக்களுக்காக உழைப்பவன் யாரு என்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் வயது வந்து விட்டது. எல்லார் பின்னாடியும் மந்தையா போனீங்கன்னா இன்னொரு ஆட்டுடைய வால் தான் தெரியும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆட்டு மந்தைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடு வந்து மேல இருந்து குதிச்சுதுன்னா எல்லா ஆடும் குதிக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த தவறான வழியில போகாம எல்லாருமே ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுங்க, அது ரைட்ஃபுல்லான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல அவர் என்ன சொல்ல வராருன்னா, இங்க குறிப்பா டிவிகேக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 90% மேல இளைஞர்களுடைய ஓட்டு டிவிகேக்கு விழுந்திருந்தது. அதுதான் டிவிகே ஜெயிக்க ஒரு முழு காரணமா இருந்தது. சோ அதை தான் இவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாராம். நீங்க இந்த மாதிரி டிவிகே பக்கம் மட்டும் போயிடாதீங்க, தனியான ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு. யார் சொல்றா? டிஎம்கேல தன்னுடைய கட்சியை கொண்டு போயிட்டு அடமானம் வச்ச கமலஹாசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், யாரு எதை பத்தி பேசுறன்ற ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. அங்க தனியா ஒத்த ஆளா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து 60 ஆண்டுகளா இங்க திராவிட கட்சிகள் தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இவரு சொன்ன அந்த விஷயத்தை தான் இங்க வந்து பண்ணிருக்காங்க. எல்லாரும் இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேவுக்கு தான் ஓட்டுகளை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போடாம புதுசா ஒரு கட்சி வரணும், ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக இந்த விஷயத்தை இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க. அது பொறுக்கல இவர் வந்து மனசை வந்து மாத்துறாராம். அந்த மேடையிலையும் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் வந்து சிஎம் ஆவறதுக்காக இங்க வரல, சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் இங்க தொழிலா பாக்குறாங்க, நான் வந்து மக்கள் சேவையா வந்து பாக்குறேன், இங்க வர வழியில பார்க்கக்குள்ளார அவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க இளைஞர்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி வந்து பேசணும். இவர் பேசுறதே ஒரு 4 தடவை திருப்பி ரிப்பீட் மோட்ல போட்டுதான் நான் வந்து இந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே வந்து புரியலன்னா இவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி புரியும், இவருக்கு எப்படி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. சிஎம் ஆவதுன்றது ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு பிசினஸா வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்ட்டு யாரையோ குறிப்பிட்டு சொல்றார் போல. கண்டிப்பா அது போன ஆட்சி டிஎம்கேவை தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு, சினிமா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, மதுபான ஆலை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க ஃபேமிலி இல்லாத அந்த பிசினஸே கிடையாது. எந்த ஒரு மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி டாமினன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதை அடிச்சு சொல்ல முடியும். ஏதோ ஒரு பிசினஸ்லயோ 2 பிசினஸ்லயோ இருப்பாங்க. ஆனா மொத்தமா எல்லாத்தையும் குத்தகை எடுத்து எல்லா பிசினஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இந்த உலகத்திலேன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் டிஎம்கேவும் எம்கே ஸ்டாலினும் அவருடைய ஃபேமிலியும். அவங்க கட்சியிலே இருந்துகிட்டு அவங்கள பத்தியே குறை சொல்லி வச்சிருக்காரு இவரு. ரீல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, கெட்ட விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு கடைசியா ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க, அதை தான் என்னால மன்னிக்கவே முடியாது. அதாவது MNM மக்கள் நீதி மையம் இன்னும் இருக்கிறது, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நான் சேவை செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு. ஆளை விடுடா சாமி அப்படின்னுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இவருடைய பேச்சு இருந்தது. என்னத்த சொல்ல, இவங்க எல்லாம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா டிஎம்கே எங்க இருந்து திருப்பியும் வளரும்? அது இன்னும் அகல பாதாளத்துக்குள்ளாரதான் போகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புதுசா ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வரேன், ஜென்ஜி பாலிடிக்ஸை நாங்க எடுத்துட்டு வரோம், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்றோம் அப்படின்னுட்டு இவங்க பண்ணக்கூடிய இந்த கூத்துகள் எல்லாத்தையும் பாருங்க. போன ஆட்சியில டிஎம்கே வந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம இந்த மாதிரி வந்து ரோட்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உண்டு ஜாமீன் வாங்கிட்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இவனுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கக்குள்ளார கல் எடுத்து இவங்களை அடிக்கலாமா, இவங்களை ஏன் வந்து இன்னும் வெளியே சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏற்கனவே அங்க ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்தையும் கொத்தா இங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க டிவிகே பக்கம்.
இந்த ஜூலி மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் அவங்கள கட்சியில இணைச்சிக்கிட்டு தேவையில்லாத இந்த காமெடிகளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கேயோட அழிவு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் OG Politics.